ஹலோ கைஸ், நாங்கள் இந்த வீடியோவில் டிபாசிட்ஸ் அண்ட் வித்ரோவல்ஸ் வாலெட்ஸை பற்றி A to Z பார்ப்போம். அப்போ உங்களுக்கு தெரியும், ஆஃப்டர் அப்டேட் டிரைவ்டு 2026 அப்டேட்டுக்கு பிறகு இன்டர்ஃபேஸ் கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆகிக்குது. அதே மாதிரி எங்களுக்கு ட்ரேடிங்ஸ் ஆப்ஷன் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இங்கே எங்களுக்கு ஒரு பேலன்ஸ் காட்டுது. இப்போ பாருங்க, எங்களோட ஹோம் பேஜ் தான் எங்களோட ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் இப்போ நாங்கள் ரியல்ன்ற இடத்துல இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு டிமோக்கு சுவிட்ச் ஆகிக்கொள்ளும் மேலும் ரியலுக்கு சுவிட்ச் ஆகிக்கொள்ளும். இப்போ ரியலில் சுவிட்ச் ஆகிக்கொள்ள எங்கள் ரியலில் MT5ல அதே மாதிரி ஆப்ஷன்ன்றதுல 00 காட்டுது. இப்போ எங்கிட்ட 49.84 USDன்னு சொல்லி ஒரு வேல்யூ காட்டுது. சரியா, என்ன டோட்டல் வேல்யூ சரியா, என்ன டிரைவில் இருக்கிற கம்ப்ளீட் ஃபண்டை தான் இன்னால எனக்கு பார்த்துக்கொள்ளும். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோன்ற இடத்த கிளிக் பண்ணடிக்கே இங்கே ஓவர்வியூன்ற இடத்துல வாலெட்ன்ற இடத்துல சரியா, இந்த ஓவர்வியூ வாலெட்ன்ற இடத்துல எங்களோட கம்ப்ளீட் பேலன்ஸ் சரியா. அப்போ கம்ப்ளீட் பேலன்ஸ்ன்றது MT5ல ட்ரேட் பண்ணுறேன்னு செய்யணும். MT5ல எவ்வளோ உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறேன்னு செய்யணும், ஆப்ஷன்ஸில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. அடுத்து அங்கே சைட்டில் ஃபோரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறேன்னு செய்யணும், கோல்டில் ட்ரேட் பண்ணுறேன்னு செய்யணும். இது மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களுக்கு டிரைவ் மூலமாக ட்ரேட் பண்ணிடலாம். அப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் எத்தனை பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணுறோம், அது அவ்வளோ பேலன்ஸும் உங்களுக்கு எங்கிட்ட பார்த்துக்கொள்ளும் இந்த ஓவர் வியூன்ற இடத்துல. இந்த ஓவர் வியூன்ற இடத்துல இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளும். இப்போ நீங்கள் MT5ல ட்ரேட் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணி அடிக்க உங்களுக்கு உங்களோட கம்ப்ளீட் பேலன்ஸ்லேருந்து எந்த இடத்துக்கு நீங்கள் இதை போட்டுக்கொள்ள வேணும் அப்படின்றத உங்களுக்கு இதை இங்கிட்ட டிசைட் பண்ணி. இப்போ MT5ல போட்டுன்னு சொன்னால் MT5 கிளிக் பண்ணிவிட்டு MT5க்கு நீங்கள் $20 போட்டுறீங்கன்னு சொன்னால் இங்கிட்ட $20 டைப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும் சரியா. அப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸில் போய்த்து தான் ட்ரேட் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷனுக்கு எவ்வளோ டாலர் போட்டு 20 25 சொல்லி உங்களுக்கு இது 49.84 அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாலெட்ஸுக்கு இடையிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொண்டு உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணிடும் சரி. நாங்கள் அப்போ ஆப்ஷன்ஸ்ன்ற இந்த இடத்துல தான் நாங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் எங்களோட கம்ப்ளீட் பேலன்ஸில் இது சரியா. இப்போ எங்களோட ஓவர்வியூ கம்ப்ளீட் பேலன்ஸ்லேருந்து நாங்கள் ஆப்ஷன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு எவ்வளோ சரி அமௌண்ட்டை நாங்கள் ட்ரேட் பண்ண போகிறோம். அப்போ இதில் இருக்கிற டொலர்ஸை நாங்கள் எப்படி வெளியெடுக்கிறோம் சரி. இப்போ நாங்கள் ஆப்ஷன்ஸுக்கு 20 போட்டு 25 30 35 40ன்னு சொல்லி இது க்ரோ பண்ணி கொண்டு போனோம்னு சொன்னால் அந்த க்ரோ பண்ண அமௌண்ட்டை நாங்கள் எப்படி வெளியெடுக்கிறோம். போர்ட்ஃபோலியோவுக்கு வந்தடிக்கு இங்கே வாலெட்டை கிளிக் பண்ணடிக்கு ட்ரேடிங் வாலெட்ன்ற ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணடிக்க உங்களுக்கு இங்கே இந்த ட்ரான்ஸ்ஃபர் வித்ரோவல்னு சொல்லி 2 ஆப்ஷன் பார்த்துக்கொள்ளு சரியா. இது வித்ரோவில் கிளிக் பண்ணடிக்கு இங்கிட்ட பேமெண்ட் ஏஜென்ட் சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பேமெண்ட் ஏஜென்ட்டை கிளிக் பண்ணடிக்கு பேமெண்ட் ஏஜென்ட் மூலமாக உங்களுக்கு இதை வித்ரோவல் பண்ணிடும். அப்போ பேமெண்ட் ஏஜென்ட் கிளிக் பண்ணாடி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இமெயிலோடு கேட்பான். அப்போ நீங்கள் அந்த இமெயிலுக்கு போய்த்து அந்த இமெயிலுக்கு வந்திக்கிற கோடை நீங்கள் எங்கிட்ட கொடுக்கணும். கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு இந்த பேமெண்ட் ஏஜென்ட் அக்சஸ் கிடைச்சும். இது ஒரு செக்யூரிட்டி ஆப்ஷனாக தான் வச்சுக்கிறேன். அப்போ பேமெண்ட் ஏஜென்ட்னா என்ன, பேமெண்ட் ஏஜென்ட்னா யாருன்னு கேட்டால் ஸ்ரீலங்காவில் வெரிஃபைடான டாலர் பை அண்ட் செல்லிங் செய்கிறாக்களுக்கு தான் பேமெண்ட் ஏஜென்ட்னு சொல்கிறேன். இப்போ நானும் பேமெண்ட் ஏஜென்ட் தான். உங்களுக்கு ஏண்ட மூலமாக சரி. இப்போ உங்களுக்கு டாலர் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு $1 கிட்டத்தட்ட 330 ரூபா மாதிரி ப்ரைஸ் ஒன்று போகுது. அப்போ இந்த இந்த ப்ரைஸஸ் வித்தியாசமாகும். நான் இன்றைக்கு இந்த 330 சொன்னதுக்கு நாளைக்கு நாளண்டைக்கு இது ப்ரைஸஸ் கூடும் குறையும் சான்சஸ் இருக்குது. இதை ஃபிக்ஸ் ஆகிக்கொள்ளவான. இப்போ 330 $1 சரினா உங்களுக்கு $10 போடணும்னா 3300 நீங்கள் எனக்கு டிபாசிட் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு உங்களோட சிஆர் நம்பருக்கு சரியா, சிஆர் நம்பர்னு சொல்லி நான் ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன். அந்த நம்பருக்கு உங்களுக்கு டிரெக்டாக எனக்கு டொலர்ஸாக போட்டு தரையிலும் $10 உங்களுக்கு போட்டு தரேன். இப்போ அந்த $10 வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. இப்போ இதே மாதிரி தான் உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் பேமெண்ட் ஏஜென்ட்டுக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி அதை $10 போட்டுட்டு 2-3 நாள் ட்ரேட் பண்ணி அது $25 மாற்றி நீங்கள் ஒரு $15 நீங்கள் வித்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் அந்த $15 நீங்கள் பேமெண்ட் ஏஜென்ட்டுக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் அந்த $15 ஏற்ப உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ருபீஸ் எஸ்எல் கேஷ் அவர் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு தருவோம். இதுதான் ப்ரொசஸ் சரியா. அப்போ இந்த டாலர் பை அண்ட் செல்லிங் ப்ரொசஸ் ஏண்ட மூலமாக உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு எங்கிட்ட தேவைப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த வாலெட்ஸ் சரியா. இந்த வாலெட்ஸுக்கு இடையில இந்த டாலர்ஸை நாங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்ற விஷயத்தில் சின்ன ஐடியா ஒன்று நீங்கள் எடுக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். எங்களுக்கு இந்த MT5 ட்ரேட் பண்ணுறா ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறா எதுக்கு வேணுமோ அதுக்கு எங்களுக்கு மெயின் வாலெட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொண்டு ட்ரேட் பண்ணிடும். ட்ரேட் பண்ண சொல்லி எங்களுக்கு இது மறுக மெயின் வாலெட்ஸுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளும். வித்ரோவல் ப்ரொசஸ் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வாலெட்டில்
புல்லட்டுக்கு போய்த்துட்டு இல்லை ஓவர்வியூவில் எதில் காட்டுறோம் அதில் எங்களுக்கு ஸ்டில் எங்களுக்கு டிபாசிட் பண்ணிக்கொள்ளவும் மேலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளவும் மேலும் வித்ட்ரா பண்ணிக்கொள்ளவும் மேலும் வேண்டிய விஷயமே எங்களுக்கு கிட்ட பர் செகண்ட்குள்ள செஞ்சுக்கொள்ள இயலும். ரைட், ஓகே கைஸ். அப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே உங்களுக்கு கேஷ் வித்ட்ரோவல் ஒன்று செஞ்சு காட்டுறேன் ரியல் அக்கௌண்ட்லேருந்து. அப்போ போர்ட்ஃபோலியோவுக்கு போய்த்துட்டு நீங்கள் இங்கே வந்து வித்ட்ரோவல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். வித்ட்ரோவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணடிக்க இந்த P2P அண்ட் இந்த கிரிப்டோ இதெல்லாம் என்னன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் முன்னுக்கு. இப்போதைக்கு நாங்கள் இங்கே இந்த பேமெண்ட் ஏஜென்ட்ன்ற இந்த மெத்தடை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் வெரிஃபைடான ஈஸியான மெத்தட், சரியா? அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் போர்ட்ஃபோலியோவுக்கு போய்த்துட்டு போர்ட்ஃபோலியோலேருந்து இந்த வித்ட்ரோவல்ன்றதை கிளிக் பண்ணணும். வித்ட்ரோவல் கிளிக் பண்ணடிக்க கிட்ட ரெண்டாவது ஆப்ஷனாக பேமெண்ட் ஏஜென்ட்டை காட்டுற பேமெண்ட் ஏஜென்ட்ன்றதை கிளிக் பண்ண கையோடு உங்களுக்கு அவங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு கோட் போகும், சரியா? அந்த கோட் வேலிட் ஆகிறது வந்து கிட்டத்தட்ட 40 செகண்ட் 50 செகண்ட் தான். அப்போ நீங்கள் டக்குன்னு அந்த கோடை கொண்டாந்து இங்கிட்ட டைப் பண்ணணும். ரைட், நான் இப்போ டைப் பண்ணுறேன். ரைட், இந்த ப்ரொசஸ், இந்த கோடை டைப் பண்ணி நீங்கள் வித்ட்ரோவல் பண்ணுற ப்ரொசஸை ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கணும். இல்லாட்டி உங்களோட இந்த கோட் வந்து எக்ஸ்பயர் ஆகும். அப்புறம் நீங்கள் புதிய கோட் ரிக்வஸ்ட் பண்ணி தான் செய்யணும், சரியா? அப்போ இங்கே வந்து இப்போ சர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ நான் வந்து ஏஜென்ட்டை நான் என்கிட்ட சர்ச் பண்ணிவிட்டு இந்த பாருங்க, சர்ச் பண்ண கையோட என்கிட்ட சூஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது. அதை சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்கிட்ட நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறன்றத இன்னும் டைப் பண்ணும், சரியா? அப்போ நான் என்னோட வாலெட்டில் இருக்கிற அவ்வளோ பேலன்ஸையும் வித்ட்ரோல் பண்ணுறேன். $49 நான் வித்ட்ரோல் பண்ணுறேன். அப்போ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிட்டு கிட்ட வித்ட்ரோன்றதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணணும், சரியா? அப்போ கிட்ட கன்ஃபார்ம் கொடுத்தடிக்க இந்த டாலர்ஸ் வந்து எனக்கு வரும். வந்த பிறகு இந்த இங்கிட்ட வர இந்த ஆப்ஷனை இங்கிட்ட வர இந்த இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எனக்கு ஃபோட்டோ ஒன்று இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போடணும், கட்டாயமாக போடணும். இதை போட்டுட்டு நான் உங்களுக்கு டாலர்ஸை போட்டுக்கிறேன். உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற செக் பண்ணிவிட்டு டாலர்ஸ் வந்து இந்த கட்டாயம் வரும். நீங்கள் போட்டோன்னா கட்டாயம் வரும். ஒரு டாலர்ஸுக்கு ஏற்றின டாலர்ஸ் அதுக்கு ஏற்ற ப்ரைஸ் எப்படி 100 ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கேஷ் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு தருவேன். இதுதான் சிம்பிளி ப்ரொசஸ். இதே மாதிரி தான் டிபாசிட்கான வீடியோ ஒன்றும் நான் முன்னுக்கு கொண்டு வரேன். இதை மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த வித்ட்ரோலோடு பண்ணுவோம். இப்போ சப்போஸ் உங்களோட எக்ஸ்பைரி ஆகிட்டுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வித்ட்ரோல் பண்ணக்குள்ள லேட் ஆகிட்டு லிங்க் எக்ஸ்பயர்ட் அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் மேலுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திக்கிற இந்த டிரைவ்லேருந்து கோட் வந்திக்கிறது தானே, இந்த கோடை நீங்கள் டிலீட் பண்ணுங்க. டிலீட் பண்ணிவிட்டு மறுகா ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுங்கள், சரியா? அப்போ எங்கிட்ட போர்ட்ஃபோலியோவுக்கு போய்த்துட்டு மறுகா ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். டிலீட் பண்ணாமல் ட்ரை பண்ணக்குள்ள மறுகா எக்ஸ்பயர்டுன்னு வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ கட்டாயம் டிலீட் பண்ணிவிட்டு மறுகா ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணேன். அப்போ இந்த $0.84 நான் என்கிட்ட பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் $50 மறுகா ட்ரேட் பண்ணி அப் பண்ணுறேன். அதுக்கான வீடியோ ரெக்கார்ட் போட்டு நான் அதை செய்வேன். அதுக்கான வீடியோ முன்னுக்கு நான் உங்களுக்கு கொண்டு வரேன் guys.